அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. அதிகமாக நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வரும். ஏன்னா அடிக்கடி நெகட்டிவாக பேசுகிறது ஒருத்தருக்கு பிடிச்சு போயிடும். எதையே பேசினாலுமே அதாவது அதீத நம்பிக்கைன்னு சொல்லுவோம். ஏதாவது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், ஒரு பாதிப்பு நடந்திருக்கும், இல்லைன்னா அது சார்ந்த சூழலில் இவங்க வாழ்ந்து வந்திருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு அதீத அக்கறை, அதீத விழிப்புணர்வுங்கிற பேரில் எப்போவுமே நெகட்டிவாக பேசுவாங்க. உதாரணத்துக்கு வீட்டிலேருந்து பெறப்பட்டு நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும், ஒரு 10 கிலோமீட்டர் போகணுன்னா, ஐயோ லேட் ஆச்சு, பஸ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அவசரமாக போய் கால் தட்டி விட்டு செருப்பு பிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது, நம்மளை யாராவது தூக்கி விடுவா, ட்ரெஸ் எல்லாம் அழுக்காச்சுன்னா திரும்பி போயிட்டு இருந்தால் நம்மளுக்கு அந்த வேலை என்ன ஆகும், அங்கே போயிட்டு அவங்க இருப்பாங்களா, 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா அவங்க இருக்க மாட்டாங்கல்ல, அவங்க போயிடுவாங்கல்ல, திரும்பி இன்னொருக்கா போகணுமா, திரும்பி போனால் எத்தனை தடவை வர்றதுன்னு கேட்பாங்க. இப்படியெல்லாம் கேட்டுட்டாங்கன்னா நான் இப்படியெல்லாம் அவமானம் பண்ணுமா, இப்படியெல்லாம் வாழணுமா, இப்படி கஷ்டப்படணுமா, அவசரமாக போகிறப்ப நான் ஏதாவது தட்டி விட்டு விழுந்து எனக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா எனக்கு யார் செலவு பண்ணுவா, இப்படின்னு சொல்லி நான் ஸ்டாப்பாக நெகட்டிவாக வேர்ட்ஸ் உங்கள்கிட்ட பதிவாயிட்டு உங்களை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ நெகட்டிவ்ங்கிறது நீங்கள் அதிகமான விழிப்பு நிலையில் செயல்படுறீங்கன்னு அர்த்தம். அப்போ விழிப்பு நிலையில் செயல்படுறது சரி, அதிகமாக இப்படி நெகட்டிவ் வேர்ட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, நெகட்டிவ் திங்கிங் வந்துகிட்டே இருக்குதுன்னா இதை நீங்கள் முறைப்படுத்திக்கணும். உளவியல் பகுப்பாய்வு செய்து இதிலிருந்து வெளியில் வரக்கு ஒர்க் பண்ணணும். அதை விட்டு போட்டு இதை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பழக்கமாக மாறிடும். இந்த பழக்கம் உங்களையே அறியாமல் இது நடைமுறைக்கு வந்துடும். அப்போ இது உங்களுக்கு சிக்கலாக மாறிடும். உங்களை எல்லாரும் எதிர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. எப்போ பாரு எந்த செயல் செஞ்சாலும் நீ நெகட்டிவாக பேசுகிறதா உன் பொழப்பா, உன் வேலையா, உங்ககிட்ட இதுக்கு தான் எதுவுமே சொல்கிறது இல்லைன்னு சொல்லி உங்களை நிராகரிச்சுட்டு செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ உங்களுக்கு தனிமைங்கிற பாதிப்பையும் கூட உண்டாக்கிடுது. பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை, ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை உங்களை எங்கே கொண்டு போய் எப்படி செயல்படுத்த வைக்குது. அப்போ நெகட்டிவாக பேசுகிறது சரியா தப்பாங்கிறத விட அதை முறைப்படுத்தணும். அப்போ தான் நீங்கள் இது போன்ற பாதிப்புலேருந்து விடுபட்டு ரியாலிட்டி லைஃப்பில் உங்களால் வாழ முடியும். அதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சை தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.